வயசானவர் போட்டோ எடுக்க போற பூத்துக்கு போவார் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவ கையை பிடிச்சி தான் கூட்டு போயிட்டு இருப்பாங்க, இவதான் கையை பிடிச்சி அவனை கூட்டு போயிட்டு இருப்பான். சோ என்னன்னா லைக் தன்னோட அந்த குற்ற உணர்ச்சி அந்த கடவுள் மேல நம்பிக்கை தான் வந்து அவரோட அந்த மனசோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த குடும்பம் அந்த கட்டமைப்புல அதாவது ஒரு எல்லை மீறி போயிட்டு மறுபடியும் அந்த குற்ற உணர்வுல எப்படி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அதாவது அவன் மனசு மாறிட்டா அப்படிங்கறதே அந்த இதுதான். அந்த மாதிரி மெக்சிகோவோட இன்னொரு முகத்தை காட்டியிருப்பாரு. அதாவது மெக்சிகோ நீங்க அழகா கூட காட்டிக்கலாம், பட் அதுல இப்படி ஒரு மக்கள் வாழ்றாங்க, அவங்களோட ஃபேஸ் பண்ற கஷ்டம்லாம் இது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும் நிறைய மாரல் வேல்யூஸ் தெரிஞ்சு, லைக் நீ படிக்கலன்னா இப்படிதான் இருப்ப, நீ இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் இருப்ப, மார்க்கெட்ல தான் வேலை வைப்ப, உனக்கு நிரந்தரமா சம்பளம் வராது, நீ திருட போவ, திருடுனா துப்பாக்கி எடுத்தா துப்பாக்கியால தான் சாவு, இந்த மாதிரி சின்ன சின்ன மாரல்ஸ் தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் அந்த படத்தை ரிப்பீட் ஆகிட்ட மாதிரியே இருக்கும். அவன் எத்தனை நாள் தான் சுத்திட்டே இருப்பான், எத்தனை நாள் தப்பிச்சுட்டே இருப்பான், கடைசியில் ஒரு நாள் பாத்தீங்கன்னா போலீஸ்கார பாக்கெட்ல கை விட்டுருவான். அந்த மாதிரி